பண்ணிட்டு இருந்தேன். 9 to 5 ஜாப்ஸ் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷராவும் இருக்கும். நைட் 1:00, 2:00 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகல. ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு இன்கிரிமெண்ட்டுமே சேலரியில இல்ல. ஜஸ்ட் ஐடில ஒரு 19,000 தான் வாங்கிட்டு இருந்தேன். வெளியில சொல்றது கூட கொஞ்சம் அவமானமா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பெனில வந்து எப்படின்னா, நான் ஸ்டாண்டர்ட் கம்பெனியும் கிடையாது. ஐடினா அப்பப்ப லேட் ஆஃப் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தேன். என் லைஃப் இப்படியே போயிடுமோ? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபார்ச்சுனேட்டா வந்து விபினோட வீடியோ பார்த்தேன். எனக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரே வேர்டு தான் 9 to 5 நம்ம ஃப்ரீடமா ஒர்க் பண்ணணும், கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், ஷார்ட் டைம்ல நிறைய சம்பாதிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த டைம் எனக்கு புரியல. எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது. நான் ரொம்ப வந்து நான் படிச்சது இசிஇ, ஒர்க் பண்ணது ஐடி. இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் நான் என்ரோல் பண்ண கோர்ஸ் வெபினார் அட்டென்ட் பண்ணேன். வெபினார் அட்டென்ட் பண்ணும்போதே அவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். எதுவுமே வந்து டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷனா தான் இருக்கும். எதுவுமே நாங்க தியரிட்டிக்கலா மட்டும் சொல்ல மாட்டோம். ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் 80% இம்ப்ளிமெண்டேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து யோசிக்கல. ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சேன். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் யோசிச்சேன். வீட்லயே கலந்து பேசினேன். பேசிட்டு தான் நான் கால்ஸ் புக் பண்ணினேன். கால்ஸ் நான் புக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணேன். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க நம்ம மைண்ட் செட்டையே மாத்திட்டாங்க. நம்ம வந்து எப்படி யோசிச்சோம், எப்படி இருக்கோம், நம்ம சரௌண்டிங் பீப்புள் எப்படி இருக்காங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மைண்ட் செட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதே மாதிரி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, பிபின் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம எப்பயெல்லாம் வந்து இது நடக்காது அப்படின்னு நம்ம யோசிக்க கூட விட மாட்டாங்க. திடீர்னு டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நம்மளை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும். அந்த மாதிரிதான் இருக்கும். எல்லாருமே ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. நம்ம டவுட்ஸ் கேட்டா எல்லாரும் கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோவும் ஈஸியா ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நானும் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப டாப்பாலாம் பேச மாட்டேன். நான் தமிழ் மீடியம் தான் கம்ப்ளீட்டா படிச்சேன். எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அவங்க சொல்ற வேற எல்லா வீடியோஸுமே ஈவன் 12th முடிச்சவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க வீடியோ பார்க்கும்போதே என்ன பண்ணலாம், எப்படி எப்படி ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கிளியரா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதனால எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே இருக்காது. டவுட்ஸுமே நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ரொம்ப ஃபியூ டவுட்ஸ் தான் வரும். அதுவுமே நம்ம வீக்லி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க கால்ஸ் எல்லாம். அதுல பார்த்தோம்னா நமக்குமே அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான கோர்ஸ். யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ்.